வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கையை உலுக்கிய சிறுமியொருவருக்கு பேருந்தில் நடந்த கோர சம்பவம். அதிர்ச்சியில் உறைந்து போன தாய் மற்றும் உறவினர். பெற்றோர்களே அவதானம். நடந்தது என்ன? ஹோமாகம தொழிற்சாலை தீ விபத்து. அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. தொழில் பிரதி அமைச்சர் விடுத்த அதிரடி உத்தரவு. நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவின் கடைசி நாட்கள். அவரை அம்பலப்படுத்திய தகவல். கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடந்த சம்பவம் குறித்தும் விளக்கம். இலங்கையை புரட்டி போட்டுள்ள டெங்கு நோயின் தாக்கம். அடுத்தடுத்து அதிகரிக்கும் உயிரிழப்புகள். மேலும் நீடிக்கும். மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. சுகாதார அமைச்சர் வெளியிட்ட தகவல். மக்களின் நுகர்வுக்கு ஆபத்தாக மாறும் விற்பனை பழங்கள். கடுமையாகும் சட்ட நடவடிக்கை. அம்பலமான தகவல். யாழில் பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள உள்ள ஆஸ்திரேலிய அரசு சார்பற்ற அமைப்பு. ஊடக சந்திப்பில் வெளியான தகவல். நாட்டில் அடுத்தடுத்து கைதாகும் முன்னாள் அரசியல் புள்ளிகளின் வாரிசுகள். நேற்றும் கைது செய்யப்பட்ட முக்கிய புள்ளியின் மகன். வெளியான தகவல். ராஜபக்சர்களுக்கு அனுர வைக்கும் புதிய பொறி. வெளிநாடுகளில் மர்மமாக பதுக்கப்பட்ட சொத்துக்கள். கண்டங்கள் கடந்தும் பாயும் விசாரணை. அதிரடி காட்டும் சிஐடி. மக்களின் நீண்ட தூர பயணத்திற்கு அரசாங்கம் இறக்குமதி செய்ய உள்ள நூற்றுக்கணக்கான சொகுசு பேருந்துகள். கிடைத்தது அனுமதி. வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. நீதிமன்றத்தின் கிடுக்குப்பிடியில் விமல் வீரவம்ச. அடுத்தடுத்து அம்பலமாகும் ஊழல் மோசடிகள். ராஜபக்சர்களின் பாணியை பின்பற்றும் திட்டம். அம்பலமான திடுக்கிடும் தகவல். இளம் காதலி ஒருவருக்கு காதலரான போலீஸ் கான்ஸ்டபிள் செய்த மோசமான செயல். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தனிப்பட்ட காணொளிகள். திடீரென சுற்றி வளைத்த போலீசார். தொடரும் விசாரணை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாத்தறை திக்வெல்ல கொடகுட பகுதியில் பேருந்தில் ஏற முயன்ற 6 வயது சிறுமி ஒருவர் கீழே விழுந்து அதே பேருந்தின் பின்சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை பாடசாலைக்கு செல்வதற்காக தனது தாயார் மற்றும் இளைய சகோதரனுடன் பேருந்து நிலையத்திற்கு சென்றிருந்த மாணவியே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொடகுட பகுதியை சேர்ந்த சனுத்தி சேனாரா என்ற 6 வயது சிறுமி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். திக்வெல்ல வடக்கு மகாவித்தியாலயத்தில் 1ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்த குறித்த சிறுமி வழமை போன்று பாடசாலை செல்வதற்காக தனது தாயார் மற்றும் இளைய சகோதரனுடன் வீட்டிலிருந்து பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது மாத்தறையிலிருந்து மெத்தனியை நோக்கி சென்ற தனியார் பேருந்துக்கு கை காட்டி அவர்கள் முன்பக்க கதவு வழியாக ஏற முயன்றுள்ளனர். முதலில் தாயாரும் சகோதரனும் பேருந்தில் ஏறிய நிலையில் சிறுமி இரண்டாவதாக பேருந்தில் ஏற முற்பட்ட போது பேருந்து திடீரென முன்னோக்கி நகர்ந்துள்ளது. இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த சிறுமி அதே பேருந்தின் பின்சக்கரத்தில் சிக்கியுள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் சிறுமியின் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கோமாகம கட்டுவான தொழில்பேட்டையில் அமைந்துள்ள தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் உடனடியாக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு தொழில் அமைச்சின் அதிகாரிகளுக்கு தொழில் பிரதி அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நேற்று காலை சுமார் 9:45 மணியளவில் குறித்த 3 மாடி தொழிற்சாலை கட்டடத்தில் திடீரென தீ பரவி இருந்தது. அப்போது தொழிற்சாலையில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்த நிலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீ வேகமாக பரவியதால் தீயணைப்பு பிரிவினர் நீண்ட நேர போராட்டத்தின் பின்னரே குறித்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தொழிற்சாலையின் பாதுகாப்பு நடைமுறைகள், ஊழியர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தீ விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் உடனடி விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பிக்குமாறும் தொழில் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பாணதுறை அடுப்பமுள்ள பகுதியில் காதலியுடன் இருந்து தனிப்பட்ட காட்சிகள் அடங்கிய வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளம்பெண் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கோணாபினிவள போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்டுள்ள 22 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அழுப்பமுள்ள பகுதியை சேர்ந்த குறித்த இளம்பெண் சந்தேக நபரான போலீஸ் அதிகாரியுடன் சுமார் 3 ஆண்டுகளாக காதல் தொடர்பில் இருந்ததாக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார்.
அந்த காலப்பகுதியில் தமக்கிடையில் பதிவான தனிப்பட்ட காட்சிகள் அடங்கிய வீடியோவை சந்தேக நபர் போலியான Facebook கணக்கு ஒன்றின் மூலம் தனது தோழிக்கு அனுப்பியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த முறைப்பாட்டை மீளப் பெறுமாறு சந்தேக நபர் தன்னை தொடர்ந்து வற்புறுத்தியதுடன் அவ்வாறு செய்யாவிட்டால் வீடியோவை முழுமையாக சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தியதாகவும் அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்டதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த பின்னர் இரு தரப்பினரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் 345 மற்றும் 486 ஆகிய பிரிவுகளின் கீழ் பாலியல் குற்றச்சாட்டு மற்றும் அச்சுறுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த வீடியோ பெண்ணின் விருப்பத்தின் பேரில் அவரது சொந்த கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனால் குறித்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட சம்பவத்தில் முறைப்பாட்டாளரான பெண்ணுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த 3 வார காலத்திற்கு டெங்கு நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதி வரை நிலைமை ஆபத்தான மட்டத்திலேயே இருக்கும் எனவும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தற்போது டெங்கு நோய் பரவல் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் அடுத்த 3 வாரங்கள் மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 3 மாவட்டங்களை தவிர ஏனைய மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் சுற்றுப்புறங்களை தொடர்ந்து சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். டெங்குவை கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களும் தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். டெங்கு என்பது ஒரே நாளில் அனைவரும் வீதியில் இறங்கி தீர்க்கக்கூடிய பிரச்சினை அல்ல. தற்போதைய மழைக்கால சூழ்நிலையால் கொசுக்கள் பெருகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வீடுகளில் நாம் கவனிக்காத சிறிய இடங்களிலும் கூட கொசுக்கள் உற்பத்தியாகலாம். எனவே சுற்றுப்புறங்களை தொடர்ந்து சுத்தம் செய்வது அவசியம். கொழும்பு மாவட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பொதுமக்களின் ஒத்துழைப்பால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியுள்ளது. இருப்பினும் விழிப்புணர்வை எந்த விதத்திலும் கைவிடக்கூடாது. அடுத்த 3 வாரங்களுக்கு இந்த அபாயம் நீடிக்கும் என்பதால் சுற்றுப்புறங்களை சுத்தப்படுத்தி சுகாதார பரிசோதகர்களின் உதவியுடன் புகையூட்டல் உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க நாட்டில் டெங்கு நோய் பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 3 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 56 ஆக உயர்ந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரை 77,000க்கும் அதிகமானோர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 984 புதிய நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போது நாடு முழுவதும் 162 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் மே மாதத்தில் 8,590 பேரும், ஜூன் மாதத்தில் 21,537 பேரும், ஜூலை மாதத்தின் முதல் 20 நாட்களில் மட்டும் 21,640 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயின் இறப்பு விகிதம் தற்போது 0.07% பதிவாகியுள்ளது. மாகாண வாரியாக பார்க்கும் போது மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 40,573 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இது மொத்த நோயாளர்களில் 52.67% அதேவேளை தென் மாகாணத்தில் 11,867 பேரும், மத்திய மாகாணத்தில் 6,492 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட வாரியாக கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 16,164 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் கொழும்பு மாவட்டத்தில் 15,314 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் 2 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 21 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் கல்வி, பொருளாதார, சமூக முன்னேற்றங்களுக்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாக ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட அரசு சார்பற்ற நிறுவனமான நூல் அமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே குறித்த அமைப்பின் ஸ்தாபகரான டேஷ் பாலசுப்ரமணியம் இதனை தெரிவித்தார். கல்வி, சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை மேலும் தெரிவித்த அவர், யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை வாயிலாக 1000 கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை ஆஸ்திரேலிய பிரஜைகள் உட்பட நூலமைப்பின் தோழர்களோடு தாம் நிறைவு செய்துள்ளதாகவும், குறித்த பயணம் தமது சமூக சிந்தனைகளை மேம்படுத்த உதவுவதாகவும் குறிப்பிட்டு அதேவேளை குறித்த பயணத்திற்கான ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வெளிநாட்டு வாழ் மக்களின் நிதி அன்பளிப்புகள் கிடைக்கப்பெறுவதாகவும், குறித்த உதவி மூலம் இங்குள்ள செயற்திட்டங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இவ்வாறான செயற்பாடுகள் அடுத்த வருடம் ஜூலை மாதமும் நடாத்தப்படும் எனவும் தெரிவித்த டேஷ் பாலசுப்ரமணியம், இதன் மூலம் வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் நிலையங்கள் அமைக்கப்பட்டு கல்வி, சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை ஏற்படுத்தும் நீண்டகால இலக்கினை கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இலங்கை போக்குவரத்து சபையின் நீண்ட தூர மற்றும் நகரங்களுக்கு இடையிலான சேவைகளுக்காக 600 புதிய குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வாராந்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான அரசு முதலீட்டு திட்டத்தின் கீழ் 600 சாதாரண பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக 14.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிய சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை அமுலுக்கு வந்ததை தொடர்ந்து நீண்ட தூர மற்றும் நகரங்களுக்கு இடையிலான பயண சேவைகளுக்கு உயர்தர வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை கொள்வனவு செய்வதே பொருத்தமானது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட நிதிக்குள் சாதாரண பேருந்துகளுக்கு பதிலாக 600 குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த புதிய பேருந்துகள் சேவையில் இணைக்கப்படுவதன் மூலம் நீண்ட தூர பயணங்களுக்கு பாதுகாப்பான, வசதியான மற்றும் தரமான போக்குவரத்து சேவையை வழங்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பழங்களை பழுக்க வைப்பதற்காக நச்சு ரசாயனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சட்ட விதிகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்ட பழங்கள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வாழைப்பழம், மாம்பழம் மற்றும் பப்பாளி உள்ளிட்ட பழங்களை விரைவாக பழுக்க வைப்பதற்காக நச்சு ரசாயனங்களை பயன்படுத்துவது தற்போது சமூகத்தில் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கட்டுப்படுத்தும் வகையில் இவ்வாறான ரசாயனங்கள் பயன்படுத்தப்படும் இடங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட பின்னரும் வர்த்தகர்கள் தொடர்ந்தும் நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களுக்கு எதிரான ஆதாரங்களை வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அரசுக்கு சொந்தமான பல மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பணம் வெளிநாடுகளில் பல்வேறு நபர்களின் பெயர்களில் ராஜபக்ச குடும்பத்தினரால் வைத்திருப்பதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் வெளிநாடுகளில் உள்ளதாக கூறப்படும் சொத்துக்கள் மற்றும் நிதிகளை நாட்டிற்கு மீள கொண்டு வரும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
பிரித்தானியா மற்றும் துபாய் உள்ளிட்ட பல நாடுகளில் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு சொந்தமானதாக கூறப்படும் பெருமளவிலான சொத்துக்கள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் உகண்டாவில் பெருந்தொகையான டாலர்களை தாம் பதுக்கியுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முடிந்தால் நிரூபித்து காட்டுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக விசேட போலீஸ் குழு ஒன்றை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2013 ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக 10 விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஐரோப்பிய விமான நிறுவனம் ஒன்றிடமிருந்து 2 பில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சியங்களை அடையாளம் காணும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. லஞ்சப்படம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் வங்கி கணக்கின் உரிமையாளர் உள்ளிட்ட ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சியங்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த லஞ்சப்பணம் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் வங்கி கணக்கின் உரிமையாளராக WD நிமல் பெரிரா என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ள உயிரிழந்த முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் சமேந்திர ராஜபக்ச ஆகியோரும் வெளிநாடுகளில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுக்கு எதிராக கொழும்பு மற்றும் கோட்டை நீதிமன்றங்களினால் பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புருண்டையில் போலி நிறுவனம் ஒன்றை உருவாக்கி பிரபல ஐரோப்பிய விமான நிறுவனம் ஒன்றிடமிருந்து 14,54,645.54 யூரோ லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தனது அரசியல் எதிர்காலம் குறித்து யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் முக்கிய கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற ஒத்திவைப்பு பிரேரணை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் நீண்ட காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை. இன்னும் 2 வாரங்களுக்கு மட்டுமே நாடாளுமன்றத்தில் இருப்பேன். என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குமாறு ஓசல ஹீரத் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் சிங்கள மக்கள் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விரும்பவில்லை என்ற தவறான எண்ணம் உருவாக்கப்படக்கூடும் என குறிப்பிட்டார். மேலும் அண்மையில் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடைபெற்ற பரபரப்பான சம்பவம் தொடர்பில் அவர் விளக்கம் வழங்கியிருந்தார். இன்றைய தினம் நான் முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும். மிகவும் மனத்தில் மிகவும் கவலையோட இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக 2 வருடங்கள் நான் என்னுடைய காலத்தை கழித்திருக்கிறேன் கிட்டத்தட்ட. அதிலே அன்றைய தினம் கிளிநொச்சியிலே நடந்த சம்பவம், கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை உங்களுக்கு இந்த நிமிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளிநொச்சி மாவட்டம் இலங்கையிலேயே மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்ட எங்களுடைய 22 பார்களை கொண்டு வந்த பெருமையை கொண்ட பார்சரி எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய மாவட்டம் என்றதிலையும், இலங்கையிலே அதிகுறைந்த வருமானம் கூடிய மாவட்டம், வருமானம் இல்லாத மாவட்டம், அதிகுறைந்த வருமானம் உள்ள மாவட்டம் என்பதையும், அதே நேரத்திலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய இதயமாக இருந்த ஒரு தேசம் என்பதையும் கிளிநொச்சி மக்களையும் நான் இன்றைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த கிளிநொச்சி மண் இன்றைய தினம் இவ்வளவு மோசமாக படுமோசமாக இந்த ஒரு அபிவிருத்திகளுமே இல்லாமல் மாறி போயிருப்பதற்குரிய முக்கியமான காரணங்கள் கிளிநொச்சியிலிருந்து இதுவரைக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை அறிவு தொடர்பான மிகவும் நாங்கள் கவலைப்படுகின்ற ஒரு விடயம். அதற்குரிய மிகப்பெரிய நல்ல உதாரணமாக அண்மைய தினத்தில் எங்களுடைய கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊழல்வாதிகளால் திட்டமிட்ட ரீதியில் 31 ஊழல்வாதிகள் முதல் நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் திட்டமிடப்பட்டு GA முரளிதரன் அவர்கள் தெளிவாக அவர்களுக்கு 2 ஒவ்வொரு கமக்கார அமைப்புகளுக்கும் 2 பேருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு அமர்த்தப்பட்டு, இவர்களுக்கு தெரியும் அன்றைய தினம் நான் 7 ஃபைல்களை கொண்டிருக்கிறேன் என்று. அதில் முக்கியமாக எங்களுடைய முத்து சிவமோகன் என்று சொல்லப்படுகிறவர் கிளிநொச்சியினுடைய கமக்கார அமைப்பினுடைய பதிவு செய்யப்படாத அமைப்பினுடைய தலைவர். அவருடைய ஊழல்கள், அவருடைய வீட்டுக்கு போடப்பட்ட பாலம்,
அதே நேரத்தில் அந்த வேளமாயுதல் என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சி பிரதேச தவிசாளர் கரச்சி நினைக்கிறேன் அவருடைய அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட 170 தேங்காய்கள், தென்னங்கண்டுகள், அதே நேரத்தில் அதுக்கு செலவழிக்கப்பட்ட மொத்தம் 600 மில்லியன் பணம். அதே நேரத்தில் எங்களுடைய தம்பி இளங்குமரன் போய் அதில் கடலை நட்ட அந்த வீடியோக்கள் இது தொடர்பாக தாராளமான ஆதாரங்களோடு தான் நான் தினம் வந்திருந்தேன். ஆனால் மிகவும் பெரிய கவலை என்னென்றால் எங்களுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய எங்களுடைய எல்லாத்துக்கும் உரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்னை அன்றைய தினம் படு கேவலமாக விமர்சித்து வெளியே போடா நாயே என்கின்ற அந்தளவு கேவலமாக என்னிடம் அவரை நேராக கதைக்கின்ற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாகாணத்திலே மக்களுடைய வாக்குகளால் சுயாதீன பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 76 வருடம் இலங்கை வரலாற்றிலே முதலாக மக்களால் கட்சி அடிப்படைகள் என்று தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியலிலே வந்திருக்கின்ற இந்த எங்களுடைய பாராளுமன்ற மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் மிக கேவலமாக நடத்தினது என்னை நோக்கிய ஒரு அடக்குமுறை அல்ல, என்னை நோக்கிய ஒரு விமர்சனம் அல்ல. நான் அன்றைக்கு மிகவும் சுவாதீனமாக அன்றைக்கு உட்கார்ந்திருந்தேன். நான் யாரையுமே அடிக்கவில்லை, யாரையுமே பேசவில்லை. என்னுடைய கைகளை பிடித்து இழுத்து, அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியேற்ற சொல்லி அவர் போலீசாரை சொல்லுகின்ற போது போலீசார்கள் சொல்லுகிறார்கள் அப்படி வெளியேற்ற முடியாது என்று. அந்த நிலைமைக்கு தான் இந்த அரசாங்கம் போயிருக்கிறது. இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த கிளிநொச்சி மாவட்டம் இந்த நிலைமைக்கு வந்திருப்பதற்குரிய முக்கியமான காரணம் அந்த ஊழல்கள். கிளிநொச்சி மாவட்டம் முழுக்க நிறைந்திருக்கின்ற ஊழல்கள். வடக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சுகாதாரத்துறை இவர்கள்லாம் சொல்வார்களே நீங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யவில்லையா என்று சொல்லுகின்ற இந்த அதிபுத்திசாலிகளுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே நான் முறைப்பாடு செய்திருக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர். அதே நேரத்தில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைகள் தொடர்பாக 17 மில்லியன் தொடர்பாக நான் அந்த பிரச்சனை இருக்கிற காலத்திலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன். இந்த 2 வருடங்களாக இந்த விசாரணை நடக்கவில்லை. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இவை பொதுமக்களுக்கு வழங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்குரிய முக்கியமான நோக்கம் தான் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு நான் வருவது. அதைவிட முக்கியமாக நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களால் இதுவரைக்குமே செய்யப்பட்ட மிகப்பெரிய ஊழல்களில் இருப்பதுதான் இந்த கிருஷ்ணபுரம் கோவிட்-19 சென்டர் கட்டினக்குரிய ஊழல். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருதங்கணி கோவிட் சென்டர் கட்டப்பட்ட ஊழல். இந்த 2 ஊழல் விசாரிக்கப்பட்டு வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறையினுடைய இன்டர்னல் ஆடிட்டால் அவர்கள் செய்யப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட் என்னிடம் இருக்கிறது. அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் இவர் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார். ஆனால் முதல் இருந்த வடக்கு மாநில ஆளுநர் ஒருபோதுமே அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு கடிதம் போடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊழல் சம்பந்தமான இன்கொயரி ரிப்போர்ட்டை மூடவும். அது நான் பருத்தித்துறை நீதிமன்றத்திலே இதே வைத்தியர் எனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கிலே நான் அதை ஆதாரமாக கொடுக்கிறது தயாராக இருக்கிறேன். இதே தான் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே மில்லியன் கணக்கான காசுகள் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2023 வரைக்கும் சேர்க்கப்பட்டதுக்குரிய ஆதாரங்களை எங்களுடைய மதிப்புக்குரிய நீதிபதி நச்மி அவர்களுக்கு நான் சமர்ப்பித்திருந்தேன். ஒரு சமூகத்திலே ஒரு சமூக ஊடகத்தை பாவித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒருவனுக்கு ஆன்லைன் சேஃப்டி பில் ஆக்டிலே போடுகின்ற போது தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற போது அந்த தீர்ப்புகள் சமூகத்திலே உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நாங்கள் இவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் அந்த போடப்பட்ட அந்த வழக்கிலே எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லுகின்ற தீர்ப்பு மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆனால் அதன் மூலம் ஒரு சமூகத்தில் இருந்து சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறவன் ஒருவனுடைய குரலை அடக்குகின்ற போது அந்த அடக்குமுறைகள் படு மோசமானதாக இருக்கும். வேற யாருமே இந்த சமூகத்தில் இருந்து அந்த மக்களுக்காக போராட மாட்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்திலே சொல்லுகிறேன். அதே நேரம் இந்த வேளமாயுதல் என்று சொல்லப்படுவருடைய அண்ணன் உச்சமாளிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதாவது பொகர என்று சொல்வார்கள், அதாவது பசலைகள் தொடர்பான மிகப்பெரிய ஊழல்கள் அங்கே இருக்கிறது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பில் நேற்று 7வது தடவையாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி முகமது மிகாயில் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் முக்கிய சாட்சியான சர்ச்சைக்குரிய சொத்தை பிரதிவாதிக்கு விற்பனை செய்த நபர் உயிரிழந்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. விமல் வீரவன்சவுக்கு சொந்தமானவை என கூறப்படும் சில காணிகள் தொடர்பான சாட்சி விசாரணைகள் நேற்று இடம்பெறவிருந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. தனக்கு தொற்று காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் கடந்த 17ஆம் தேதி முதல் கடுமையான வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ சான்றிதழ்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இதனை நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர்.
இதேவேளை உயிரிழந்த சாட்சியை தவிர மக்கள் வங்கியின் தொல்ககபத்தை கிளை முகாமையாளர் மற்றும் மாகாண காணி மதிப்பீட்டாளர் உள்ளிட்ட 3 சாட்சிகள் நேற்று சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டிருந்தனர். அடுத்த வழக்கு விசாரணை தினத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கௌசல்யா ஹெட்டியாராச்சி, சுரேகா தரங்கணி மற்றும் ஜே லியன் ஆகிய 3 சாட்சியங்களுக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் முறைப்பாட்டின் 38வது சாட்சிக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. விமல் வீரவன்ச அமைச்சராக பதவி வகித்த 2010 முதல் 2014 ஆண்டு வரையான காலப்பகுதியில் தனது சம்பளம் மற்றும் சட்டப்பூர்வமான வருமானங்களால் ஈட்ட முடியாத சுமார் 75 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்துக்களில் விமல் வீரவன்சவின் மனைவி, சகோதரி மற்றும் மைத்துனர் இணைந்து 18 லட்சம் ரூபாவிற்கு ஹோமகம பகுதியில் கொள்வனவு செய்து காணியொன்றும் உள்ளடங்குவதாக நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.